நைட் டின்னருக்கு இடியாப்பம் சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஒவ்வொரு டைம் இன்ஸ்டன்ட் மாவு வாங்கி இடியாப்பம் பண்ணுவேன், ஒழுங்காவே வராது. அதை வச்சு கொழுக்கட்டை இல்லை வேறு ஏதாவது ரெசிபி தான் பண்ணி சாப்பிடுவேன். இந்த தடவை அம்மா பண்ணுற மாதிரி இடியாப்பம் பண்ணியிருந்தேன். நாங்கள் இதை இடியாப்பம் தான் சொல்லுவோம், மற்ற ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன், நல்ல குண்டு அரிசின்னு சொல்லுவாங்களே அந்த அரிசி 2 கிளாஸ் போல் எடுத்துட்டு அது கூட 1 ஸ்பூன் போல் வந்து பச்சரிசி சேர்த்து ஒரு 4 hours வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். கிரைண்டரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும், குறகுறப்பாக இருக்கக்கூடாது. நல்லா அரைச்சிட்டு நல்லா ஓரளவு லிக்விடாக இருக்க மாதிரியே பார்த்துக்கணும். ஒரு 10 minutes வந்து நல்லா குக் பண்ணோன்னா இட்லி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து அச்சில் வச்சு புளிஞ்சு எடுத்தோன்னா சூப்பராக வந்து இடியாப்பம் ரெடி ஆகிடும். நான் சின்ன வயசாக இருக்கும்போது அச்செலாம் வந்துட்டு இந்த ஸ்டாண்டு 4 பக்கம் வந்து ஸ்டாண்டு இருக்கும்ல, அதை வச்சு அம்மா இட்லி ஊற்றி கொடுப்பாங்க. நானும் என் தங்கச்சி எல்லாம் சேர்ந்து புளிஞ்சு கொடுப்போம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அச்சில் வந்து புளியறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா ஹீட் வந்து பொறுக்க முடியாது. ஹீட்டோடு இருந்தால் தான் புளியறதுக்கு நல்லாயிருக்கும். ஆறி போச்சுன்னா வந்துட்டு ரொம்ப டைட் ஆகிடும், புளியறதுக்கு நல்லாவே இருக்காது. அதனால் சூடு பொறுக்கிற அளவுக்கு அப்படியே புளிஞ்சு எடுத்துட்டு நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்துருந்துச்சு. இது கூட தேங்காய் பால் வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாளைக்கு vlogல பார்க்கலாம், பாய்.